ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் செவ்வாய்க்கிழமை இந்த கான்ஃபரன்ஸ் காலும் பைபிள் ஸ்டடியும் இருக்கும். டவுனில் அங்கே இருக்கும். நேரடியாக வர முடிந்தவங்க அதில் வந்து பங்கு பெறலாம். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இங்கே இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்காக ஜெபித்து கொள்ளலாம். சாயந்தரம் இன்றைக்கு 6:15 மணிக்கு ஈவினிங் சர்வீஸ் ஆராதனை இருக்கும். வெயில் காலமாக இருக்கிறதுனால 8:45 நம்ம ஆரம்பித்து வேகமாக முடித்தா நல்லாயிருக்கும். கடைசியாக 10:30 கூட போனால் 10:45 அந்த டயத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். சர்வீஸ் வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் இருக்கும் பகலில். ஈவினிங் 2 மணி நேரமாக இருக்கும். அதிகாலையில் ஒரு சர்வீஸ் நடத்துகிறோம் 5:45 7:30 வரைக்கும். அது அங்கே டவுனில் நடத்துகிறோம் வேலைக்கு போகிறவங்களுக்காக. ஆகவே இங்கே வருகிறவங்க நம்ம சரியான நேரத்துக்கு எல்லோரும் வந்து ஆராதனையில் முழுவதுமாய் பங்கெடுக்கும்படியாக. ஏன்னா இந்த ஹீட்டாக இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கிறதுனால மேக்சிமம் 10:30 10:45 நம்ம ப்ரேயரை முடிச்சிடணும். அந்த அளவுக்கு வர்ற நாட்களில் நம்ம திட்டம் பண்ணுவோம், வேகமாக வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். குடும்பத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். குடும்பத்தில் இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. அது ஒரு வருஷத்துக்கு மேலாக. அதே போல இஸ்ரேல் காசா போர் அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு பதஷ்டமா இருக்கு. அதே போல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நடக்குது. இதெல்லாம் இந்த உக்ரைன் ரஷ்யா போர்லாம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலாக அப்படி யுத்தங்கிறது நடக்குது. அதே போல குடும்பத்திலையும் கூட ஒரு சில குடும்பங்கள்ல தீராத பிரச்சனைகள் அது முடிஞ்ச பாடு இல்லாம தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அதை அறிந்து நாம் அதை கை கொள்வோமானால் இந்த வேத சத்தியம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கு நாம் கடந்த நாள்ல பார்த்தோம், கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து. அதே அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மணவாளன் மணவாட்டியை நேசிப்பது போல கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து. சொல்லுங்களேன், கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து. திரும்ப சொல்லுங்களேங்க, கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ரகசியம் பெரியது. என்ன ரகசியத்தை அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார்? இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தினுடைய சாரம்சத்தை அங்கு மணவாளன் மணவாட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இங்கு இன்றைக்கு 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். குடிச்சவங்க என்ன செய்வாங்க? அதை கடந்த நாள்ல பார்த்தோம். அவங்க ரோட்ல நடந்து போகும்போது இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி போவாங்க. திடீர்னு முன்னாடி குழி இருந்தா கூட அந்த குழியில என்ன செய்வாங்க? டம்முன்னு விழுந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியை நடத்தி செல்றவங்க, முன்னே போகிறவங்க, அவங்க டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தலைமைத்துவ ஒரு பொறுப்புள்ளவர்களாக, அந்த குடும்பத்திற்கான உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தலைவன் எவ்வளியோ பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வழியில தான் குடும்பம் போகும். ஸோ அப்போ இங்கே குடும்பத்திலே இங்கே நாம் பார்க்கிறோம், 2வது காரியம் ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. கடந்த வாரம் பார்த்தோம், அப்போ இந்த குடிக்கிறவங்கனால அவங்க துன்மார்க்கத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்வாங்க. அவங்க வாயில கட்டுப்பாடு இருக்காது, அவங்க உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவாங்க. அது மாத்திரமல்ல, எங்கேயாவது யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் தேவையில்லாம வம்பு பண்ணுவாங்க, அநியாயமான காரியங்களுக்குள்ள ஈடுபடுவாங்க. ஆனா அதற்கு ஆப்போசிட்டாக
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, இங்கு எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில சொல்லப்பட்டிருக்கு. முதல் 3 வசனங்கள், 3-4 வசனங்கள். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்னா, பெற்றோர் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், இத ஆவியானவர் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பெற்றோர் என்ன செய்யணுமா, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த 2 காரியங்களையும் ஆவியானவர் ஆவியினாலே நிறைந்து, இதனுடைய தொடர்ச்சி தான் அது. வசதிக்கு ஏற்ப அந்த புஸ்தகத்தை பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆவியினாலே நிறைந்து குடும்பத்தை நடத்தத்தக்கதாக. அடுத்ததாக வேலைக்காரர்கள் எஜமானன்கள், எஜமான் எப்படி வேலைக்காரரை நடப்பிக்க வேண்டும், வேலைக்காரர் எப்படி எஜமான்ட்ட இருக்கணும், அதை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். இது எல்லாமே ஆவியினாலே நிறைந்து. 10ஆம் வசனத்திலிருந்து எப்படி யுத்தம் பண்ண வேண்டும், நமக்கு விரோதமாக தீமைகள் வரும்போது, பிசாசின் போராட்டங்கள் வரும்போது ஆவியினாலே நிறைந்து அதை எப்படி மேற்கொள்ளணும், இது எல்லாமே இந்த ஆவியானவர் நமக்கு செய்கிற அந்த உதவியை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 18ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். 18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. தெய்வ பயத்தோட. அப்போ குடும்ப தலைவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, குடும்ப தலைவி பரிசுத்த ஆவியினாலே. இந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அப்படின்னா கவனிக்கலாம், இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவங்க மேல அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அது ஒரு விதமான கர்த்தர் நிறைச்சி அவங்களை நடப்பித்த ஒரு காரியம். ஆனா வேதத்துல பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அனுதினமும் நிறைந்து. எல்லாம் சொல்லுங்களேன், அனுதினமும் நிறைந்து. நிறைந்துன்னா என்ன அர்த்தம், நம்ம நிறையணுமா, டிசையர் ஆவியினால் நிறைந்து, நீ நிறைந்து, நீங்க நிறைக்கணும், நீங்க அப்படி உங்களை நிரப்பிக்கணும், உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங்க நீங்க பெற்றுக்கொள்ளணும். சோ பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த காரியங்களை செய்யறார் என்று பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14. யோவான் 14. இங்கு 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். வாசிங்க. பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். 16ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆவியானவருடைய நிறைவுனா என்ன, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சொல்லுங்களேன், சகல சத்தியத்திற்குள்ளும். சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்களேன், சகல சத்தியத்திற்குள்ளும். அப்ப ஆவியானவருடைய நிறைவு அப்படின்னா இந்த சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துகிறது தான். இந்த வேத சத்தியங்களை நமக்குள்ள ஆவியானவர் உணர்த்துவார். நீ ஜெபிக்கல, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, வேத வசனத்தின்படி நட. பாருங்க, ஒருவேளை ஒரு பெற்றோர் சின்ன வயசுல பிள்ளைய அவங்க கஷ்டப்பட்டு தூக்கி சுமந்திருப்பாங்க. அவங்களுடைய அந்த சுய விருப்பங்கள் இதெல்லாம் கூட தியாகம் பண்ணி அந்த பிள்ளைய வளர்த்திருப்பாங்க. ஆனா வயசான காலம் ஆகும்போது, நேற்று ஹாஸ்பிட்டல்ல ஒரு அந்த நர்ஸு அவங்க 2-3 பேர் பேசி அப்படியே சிரிச்சு அதை வருத்தப்பட்டாங்க. ஒரு வயசான அம்மாவுக்கு அவங்க வீட்டில் மகன்கள் மருமகள்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வயசான அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காம 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க.
ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க. சாப்பாடு கொடுக்காம அந்த அம்மா சாப்பாடு கொடுக்காததுனாலேயே பசியோட இருந்து இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த வக்கீல் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி இப்படி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ ப்ராப்ளம். அந்த மருமக செய்யணும், அவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, இவங்க எனக்கு என்ன கொஞ்சமா தானே செஞ்சாங்க. இந்த பிரச்சனையில மகனும் போய் அந்த அம்மாவை விசாரிக்க முடியல. கடைசி அந்த அம்மா சாப்பிடாமே இருந்து செத்து போச்சு. அப்போ அந்த நர்ஸு சொன்னாங்க, எங்க வீட்லயும் பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைனா சொத்து பிரிச்சாங்க, அதுல என் தம்பி கூட வாங்கினா ஆப்ரேஷன் அப்படின்னு அம்மாவுக்கு வந்த போது நாங்க பொதுவா ஜிஹெச்ல நல்லா பாக்குறாங்கன்னு பார்க்கலாம் நினைச்சோம். அவன் பார்த்தான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணான். ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் வரும்போது வீடே யுத்த களம் மாதிரி ஆயுது. நல்ல பாசமா இருந்தவன், ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, சொத்து பிரச்சனை. அப்போ இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற சுயம் என்பது என்ன ஆகுது அப்படின்னா ஈகோ, அதுக்குள்ள இருக்கிற கசப்பு, அதுக்குள்ள இருக்கிற என்னது, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை, எனக்கு கம்மியா அவங்களுக்கு நிறையா. அந்த அவங்க சொல்றாங்க, ஒரு வக்கீலா இருக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு கவனிக்க முடியல. என்ன கவனிக்க முடியல? சாப்பாடு கொடுக்க முடியல, அந்த அம்மா இறந்து போச்சு. அப்ப சொல்றாங்க, ஒருவேளை வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கோம், நீ உன் அம்மாவை கவனிச்சேன்னா வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னு சொன்னதுனால அந்த மகனும் கூட கவனிக்க முடியாம அந்த நிலையில அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு சில வீட்டுல பேரண்ட்ஸும் ஒத்துழைக்க மாட்டாங்க, பணத்தை செலவு பண்ண விருப்பப்பட மாட்டாங்க. அது ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஆனா பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எந்த காரியத்தை எப்படி செய்யணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோரை எப்படி கனம் பண்ணணும். எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கு, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உனக்கு நன்மை உண்டாயிருக்க, பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சஹானர் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும்னா இந்த பூமியில உன் வாழ்க்கை நல்ல நன்மை நிறைந்ததா இருக்கணும்னா நீ ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பேர் என்னன்னா சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம கை கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அதே நேரம் கை கொள்றப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். கை கொள்ளாம இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கை கொள்ளும் போது அதற்கு நிறைய ரொம்ப ஒடுக்கமா இருக்கும், எதிர்ப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி இருக்கிறதா? இடுக்கமும், அது வழி நெருக்கமா இருக்கு. ஆனா அழிவுக்கு ஏதுவான பாதை எப்படி இருக்குன்னா விசாலமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம விசாலமான பாதையில போகலாம். ஸ்தோத்திரம். எப்படி போகலாம்? அக்கிரமத்தோட அநியாயம் செஞ்சு அப்படி போகலாம். ஆனா முடிவு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கு. பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி நைட் நர்ஸு அம்மா வந்து பேஷண்ட் அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க சுகர் எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எல்லாம் எழுதுறாங்க. நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றும் எழுதப்படுகிறது. அதை எழுதுறத வச்சு அவங்க சஜஷன் பண்றாங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் யார் பார்க்கறாங்களோ பார்க்கலையோ நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அது இம்மையிலும் மறுமைக்கும் உரியது. குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்கிறதுனாலும் சரி, கணவன் மனைவியினிடத்துல அன்பு கூறுவதானாலும், மனைவி கணவனிடத்துல அன்பு கூறுவதானாலும், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்படியா? தெய்வ கணவன் மனைவிக்கு தெய்வ பயத்தோட கல்யாணம் பண்ற போது உடன்படிக்கை பண்றாங்க. வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மனைவியும் சொல்றாங்க. அப்ப மனைவி கணவனை நேசிக்கணும், கணவன் மனைவி என்ன செய்யணும்? நேசிக்கணும். எப்படியா? தெய்வ பயத்தோட. அந்த தெய்வ பயத்தோட என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை என்ன செய்யறாராம்? ஒரு பாவியா வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்ல. அப்ப சபைக்குள்ள வர்ற மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் குறைவா இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறான், ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்றவனா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஆண்டவர் சொல்றாரு, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் அவருக்கு ஏற்ற அலங்காரமாக, ஒரு பூரணமாக
அந்த மகிமையின் மேல மகிமை அடையத்தக்கதாக, கையில வைத்து சொல்லுங்களேன், மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக, கிருபையின் மேல் கிருபை அடையத்தக்கதாக. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த மணவாளன் மணவாட்டியை அப்படி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே. அப்ப மணவாளன் என்ன செய்யணும், தன்னை நேசிக்கிறது மாதிரி மனைவியை நேசிக்கணும். தன் சரீரத்தை போஷிக்கிற மாதிரி தன் மனைவியை போஷித்து ஆதரிக்கணும். மனைவியினிடத்திலே அன்பு கூறுகிறவன் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறான். அதே போல மனைவி கர்த்தருக்குள்ள கணவருக்கு கீழ்ப்படியணும். இந்த ரெண்டு காரியங்களும் குடும்பம் நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கு வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். சத்திய ஆவியாகிய தேற்றர். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை கூடயே இருந்து பார்த்தாங்க. அவர் மேல ஏறி போயினார். எல்லாரும் கண்ணு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ அங்கு தேவதூதன் சொல்றாரு, அவர் எப்படி மேலே போனாரோ அப்படியே திரும்பி வருவார். அப்ப இந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, இயேசுவினுடைய அந்த இடத்தை ஆவியாகிய தேவன் கூடவே இருந்து திருச்சபையை நடத்துகிறார். ஹல்லேலூயா. திருச்சபையை அலங்கரிக்கிறார், திருச்சபைக்குள்ள பலன் கொடுக்கிறார். ஆவியானவர் சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுவார், நீ உன் சிறையிருப்பை மாற்றுவேன், நீ ஜெபம் பண்ணு, ஊக்கமா ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாத, உன்னை நான் பலப்படுத்துவேன். இந்த ஆவியானவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் வேத வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ணு. நான் எப்படிப்பட்டவர். இந்த சங்கீதத்துல சொன்னாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆத்துமா, நீ வேற எதையும் நினைச்சு கவலைப்படாத, கர்த்தர் உன்னை நடத்தி வந்தாரு, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு துதி. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்தாரு, அதுக்காக துதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த துதிக்கும் போது எண்ணங்கள்ல என்ன வரும்னா, நான் தோற்று போக மாட்டேன், என்னோடு இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உங்க பிரச்சனைக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான், ஆனா இந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இந்த துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறார்னா, அங்க சிங்காசனம் போடுகிறார். உங்களை அவருக்கு ஏற்ற அந்த மகிமையாக மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறார்னா, உள்ள ஸ்ட்ரெங்தன் பண்றார், இந்த ரெவல்யூஷன் பண்றார், வெளிப்படுத்துறார், சத்தியத்தை வெளிப்படுத்துறார். ஆவியானவர் இந்த சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். நீ இப்படி பேசணும், இப்படிதான் நடக்கணும், நீ இந்த சத்தியத்தின்படி நட, இப்படி நடக்கலைன்னா உனக்கு பாவம், இப்படி செய்யு அப்படின்னு சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. நம்மோடு இருந்து நடத்துவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை அப்படியே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார், பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், உலகம் அந்த, யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். அப்ப குடும்பத்தை பத்திய இந்த சத்தியம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஆவியானவருடைய அந்த நடத்துதல் புரஜாதியர்களுக்கு அவங்க ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த வெளிப்பாடுகள் யாருக்கு கொடுக்கிறார்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு, அவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறாரா, அவங்களுக்கு ஆவியானவரை அறியும்படியாக, காணும்படியாக, ஆவியானவர் உணர்த்தும்படியாக, அந்த உள்ள குத்தத்தக்கதாக, ஐயோ நான் தப்பு பண்றேனே, ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்னை உணர்த்துங்க ஆண்டவரே, இந்த சாபம் என் வாழ்க்கையில் தொடரக்கூடாது. இந்த ஆவியானவர் என்ன செய்வாராம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீ அநியாயம் செய்யற அப்படின்னு நம்மகிட்ட பேசுவாரு. நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்றப்ப நம்ம கேட்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, பெந்தேகோஸ்தே நாளிலே குத்தப்பட்டார்களாம். குத்தப்பட்டு கையை தூக்குறாங்க. ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்? அந்த குத்துதல் எப்படிப்பட்டதுன்னா, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவானது. நீதியை அவர் உணர்த்துகிறார், பாவத்தை கண்டிக்கிறார், நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார், அப்பப்ப டீல் பண்றார். ஆனா இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, புரஜாதியர்களுக்கு கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். எப்படி நடத்தப்படுறாங்க? ஆவியினால நடத்தப்படுறாங்க.
ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்மளா எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஆண்டவரே இந்தாங்கப்பா, எனக்கு மிச்சம் இவ்வளவுதான் இருக்கு, நான் என்னுடைய எனர்ஜி இவ்வளவுதான் இருக்கு, என் நேரம் இவ்வளவுதான் இருக்கு. இல்லைங்க, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்ம தேடணும். அதுக்குதான் ஆண்டவர் மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, திருச்சபையை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணின அந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிற. ஆண்டவர் அந்த சபையை அப்படி வல்லமையாக, அக்கினியாக, பலத்த ஆயுதமாக, அதைத்தான் சொல்றாரு, இந்த கல்லின் மீது ஐ பில்ட் மை சர்ச். பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பாதாளம்னா என்னது? வேதனை, மரணம், பிரிவினை, சண்டை, நாசம், மோசம், திருடி கொண்டு போகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த திருச்சபையை, அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையை பாதாளத்தின் வாசல் என்ன செய்ய முடியாதான், மேற்கொள்வது இல்லை. ஏன்னா மணவாட்டி, அவருக்கு மணவாட்டி, அவர் மணவாளன். அதற்காக இரத்தத்தை சிந்தி பரிசுத்தப்படுத்தி அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இங்கே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். 17ஆம் வசனம், யோவான் 14:17, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, கையை வைத்து சொல்லுங்களேன், எனக்குள்ளே வாசம் பண்ணி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, உங்களுக்குள்ள the Holy Spirit, ஆவியின் நிறைவு, அதை விரும்பணும், ஒவ்வொரு நாளும் நிறையணும். இந்த நிறைவுனா என்னன்னா, இந்த வேத வசனங்கள் இருக்கு பாருங்க, அதை வாசிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கத்தக்கதாக, அவருடைய வல்லமை என்பதை தியானிக்கத்தக்கதாக, இந்த மனது மறுரூபமாகத்தக்கதாக, குடும்பத்தை குறித்து, அடுத்து கையின் பிரயாசங்களை குறித்து, சரீரத்திலே பலவீனம் வரும்போது அந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும், இந்த ஆவியானவர் என்ன செய்வாரா, நம்மை பலப்படுத்துவார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரம் 18ஆம் வசனம், யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆவியானவர் கூட இருக்கும்போது உங்களை திக்கற்றவங்களாக ஆண்டவர் விட மாட்டாருங்க. அல்லேலூயா. உங்களோட பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஜெபிக்கும் போது உங்களை நடத்துகிறவர். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி நடத்தப்படுறாங்களா, ஆவியானவர் நடத்துறாரு. அல்லேலூயா. நிக்கோதேமு அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறான், அது என்னங்க மறுபடியும் பிறக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அந்த மறுபடியும் பிறக்கிறது, பேப்டிசம், ஆவிக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்குள்ள உள்ள அந்த ஆவியானவர், ஆவி மனுஷன் என்ன செய்யப்படுறாப்புல, ஆவி மனுஷன் நடத்தப்படுறாரு. இந்த ஆவியானவர் என்ன செய்யறார், உள்ள இருந்து அலங்கரிக்கிறார், பூர்ணமாக்குறார், உள்ள வாசம் பண்றார், உள்ள டுவெல்த் பண்றார். சங்கீதம் 91 போட்டிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, the shadow of almighty God dwelt. அங்க மறைவிடத்துக்குள்ள அப்படியே உலாவுகிறவர். அவர் மறைவுக்குள்ள யார் இருக்கிறாங்க, அந்த ஜெபத்திலையும் விசுவாசத்திலும் சபை ஐக்கியத்திலும் அப்படி கூடி ஆண்டவரோடு இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவர் சொல்றார் சங்கீதம் 91 கடைசி அந்த 3 வசனங்கள்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வாக்கு பண்றார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. இன்னும் சொல்றாரு, நீடித்த நாட்களா திருப்தியாக்கி. நம்ம வாழ்ற நாட்கள்ல நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலை செய்யறோம், என்ன வாழ்க்கை? என்ன, ஒருவேளை 30 வீடு இருக்கலாம், அல்லது ஒரு 20 வீடு இருக்கலாம், நிறைய பிக்ஸட் டெபாசிட் இருக்கலாம், நிம்மதியே இல்லைங்க, திருப்தியே இல்லைங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்றாரு, நீடித்த நாட்கள இருப்ப, திருப்தியா இருப்ப. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த திருப்தியை கொடுப்பார், துதிக்கத்தக்கதாக. அந்த மறைவுக்குள்ள இருக்கிற உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், குறைவு அப்படியே திருப்தி ஆக்கிடுவாரு. காண ஒரு கல்யாண வீட்டுல குறைவு வந்துச்சு, உடனே கொஞ்ச நேரத்துல அங்கு கிறிஸ்து இருந்தார், திருப்தி ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. குறைவு வரலாம், ஆனா குறைவே நிரந்தரம் அல்ல. அந்த குறைவை கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீடித்த நாட்களால்
திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். என்னுடைய அந்த விடுதலையை நான் காண்பிப்பேன். சொல்லுங்களேன், திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப நாளா வாழணுங்க, நல்லா இருக்கணுங்க, ரொம்ப நாளா வாழணும். ஆனா நல்லா இல்லைன்னா, ஒவ்வொரு நாளும் நரகமா இருந்தா, ஆனா ஆண்டவர் வாக்கு பண்றாரு, என்னை அறிந்து இருக்கிறபடியால், என் நாமத்தை அறிந்து இருக்கிறபடியால். அதுதான் தியானம். என்னுடைய மறைவுக்குள்ள இருக்கிறபடியால் ஜெபத்துல உட்கார்ந்து தியானிக்கணும். கொஞ்சம் நேரம் எடுத்து வேற எதையாவது தியானிக்க கூடாது. கர்த்தருடைய அதிசயங்கள், கர்த்தர் எப்படிலாம் இந்த வேத வசனங்கள்ல கிரியை செய்கிறார், பரிசுத்தவான்களுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சிருக்கிறார், எனக்கும் செய்வார், என்னையும் நடத்துவார். இந்த வேதத்தை படிக்கும் போது என்னோட என்ன பேசுவார், எனக்கு என்ன சொல்றாரு, என்ன உணர்த்துறாரு. என்ன இது ஒரு கண்ணாடி மாதிரி, நம்மகிட்ட இருக்கிற அந்த முகத்துல இருக்கிற என்னென்ன குறைவு நிறைவு எல்லாத்தையும் காமிப்பாரு. அந்த கண்ணாடியை பார்த்து நம்மளை சரி பண்ணிக்கணும். ஓ ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்குள்ள சந்தேகம் நிறைய இருக்கு, அவிசுவாசம் இருக்கு, பயம் இருக்கு. ஆண்டவரே இந்த பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க. கண்ணாடி மாதிரி காமிப்பாரு. நம்ம கீழ்ப்படியாம இருந்தா சொல்லுவார், நீ கீழ்ப்படியில, இங்க பாரு கீழ்ப்படிஞ்சா எவ்வளவு ஆசீர்வாதம். முற்பிதாக்கள் எப்படிலாம் கீழ்ப்படிஞ்சாங்க, கண்ணுல பார்க்கல, அந்த பாதையில கீழ்ப்படிஞ்சு போனாங்க, எவ்வளோ ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவரே நானும் கீழ்ப்படிகிறேன்ப்பா, ஆண்டவரே எனக்கு பார்க்கிறப்ப எதுவுமே தெரியல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இந்த சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஆவியானவர் பேர் என்னன்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல வியாதியா இருக்கும்போது அந்த சத்தியத்தை சொல்லி கொடுப்பார். இப்படிதான்ப்பா விடுதலை ஆகணும். குடும்பத்துல பிரச்சனை வர்றப்ப அந்த சத்தியத்தை சொல்லி கொடுப்பாரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் எல்லையை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். சத்தியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படியே அவர் என்ன செய்வார்னா, அலங்கரிச்சு அலங்கரிச்சு மணவாளனுக்கு ஏற்ற ஒரு பூரண மணவாட்டியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த சாயல். எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தினார், எந்த நோக்கத்தோடு உங்களை ரட்சித்தார், எந்த நோக்கத்தோடு உங்களை அவர் பிள்ளையாக்கினார், அந்த நோக்கம் நிறைவேறணும். நோக்கம் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அதே காரியத்தை நிறைவேற்றும்படியா தான் அழைச்சிருக்கிறாரு. நாளுக்கு நாள் வளரத்தக்கதாக, அந்த வளர்ச்சி பெருகத்தக்கதாக. ஒருவேளை உபத்திரம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனா அதன் மத்தியில கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி கொண்டு, அதன் மத்தியில கர்த்தருக்குள்ள உங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா பலப்பட்டு ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆவியானவரை குறித்து இன்னொரு வார்த்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் போதித்து எல்லாவற்றையும் என்ன செய்வாரா? நினைப்பூட்டுவார். ஸ்தோத்திரம். அப்ப அவர் என்ன செய்வார்னா, நமக்கு அதை கைட் பண்ணுவார், அதை டீச் பண்ணுவார், நம்ம கூட இருந்து நடத்துவார். அவர் சொல்றதுல சின்ன சின்ன காரியங்கள்ல கீழ்ப்படிஞ்சு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சின்ன அசைன்மெண்ட் கொடுப்பார். பயங்கர கஷ்டமா இருக்கும், ஒரே பிரச்சனையா இருக்கும், நீ என்னப்பா செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பார். கொடுத்த உடனே நம்ம, ஆண்டவரே எனக்கு என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்வார். என்னால முடியலன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நீங்க எனக்கு வரணும்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ண சொல்லுவார். நம்ம ஜெபம் பண்ண உடனே அவர் வந்துருவாரு. ஆண்டவர் சொல்வார், இப்படிதான்ப்பா நீ ஜெயிக்கணும். சின்ன பிரச்சனை, இப்ப நீ எப்படி ஜெபம் பண்ண, எப்படி விசுவாசமா இருந்த, எப்படி பதில் கிடைச்சிச்சு, இப்படிதான் நீ வளரணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாய் பறவை குஞ்சிய என்ன செய்யும்னா, சின்ன சின்ன வேலையா கொடுத்து, அல்லது ஒரு மிருகம் இருக்குன்னா அந்த குட்டியை என்ன செய்யும்னா, ஒரு புலி இருக்கு, புலி குட்டியை என்ன செய்யும், எப்படி வேட்டையாடணும், எப்படி காலை எப்படி தூக்கணும், எப்படி தீவிரமா போகணும், எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கணும், சின்ன சின்னதா சொல்லி கொடுக்கும். அந்த தாயா இருக்கிற அந்த புலி அதுதான் வேட்டையாடி கொடுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும்னா, அரைகுறையா வேட்டையாடி குட்டிட்டு வந்து போட்டுரும். இது என்ன செய்யுதுன்னு சொல்லி கொடுக்கும். அப்படியே பழக்க வைக்கும். ஒரு நாள் வரும்போது அந்த தாய் அந்த காரியங்களை முழுவதும் குட்டியின் இடத்துல ஒப்படைச்சிரும். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலும்
கர்த்தர் நம்ம என்ன செய்யறோம்னு பாக்குறாரு. நம்ம விசுவாசத்துல முன்னேறோமா, வளர்றோமா, இல்ல ஐயா போதுமையா என்ன ஆளை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறோமா, நமக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் போட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? தோற்று போகிறவன் எவனோ, தோற்று போகிற சகோதரி எவர்களோ, தோற்று போகிற குடும்பம் எவர்களோ. ஆனா ஜெயிக்கிறவங்களுக்குன்னு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார், ஜெயிக்கிறவங்களுக்குன்னு ஒரு ப்ரமோஷனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜெயிக்க முடியாதுதான், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இந்த மணவாட்டி என்பது சபை. இந்த மணவாட்டிய போஷிக்கிறது யாருன்னா மணவாளன் இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் நமக்கு பலன் இல்ல, இதை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்ல, உண்மை அதுதான். ஆனா கிறிஸ்து உங்களுக்கு பலனா இருப்பா, குடும்பத்துக்கு அவர் ஆதாரமா இருப்பா, குடும்பத்தை அவர் திரும்ப கட்டுவா, அந்த குடும்பத்தின் நடுவுல வாசம் பண்ணுவா. அல்லேலூயா. பாழானவைகளை அவர் சரி பண்ணுவா, பாழானது. ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை நமக்கு அதை வெளிப்படுத்துவா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியானவர், அவரை குறித்து நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்களா என்று அறியீர்களா? இங்கே திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த சரீரம் யாருடையதுன்னா தேவன் தங்குற ஆலயம். ஆண்டவர் சொல்றாரு நமக்குள்ள அவர் வாசம் பண்றாராம். பாருங்க, அப்போ ஆவியினால் நிரப்பப்படுறது குறித்து பார்த்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4 எபேசியர் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு, அதாவது எதிர்மறையான வார்த்தையை பேசாதீங்க, குடும்பத்தை குறித்து பேசாதீங்க, பிள்ளைகளை பத்தி பேசாதீங்க. பிரச்சனை வர்றப்ப உங்க கணவரை குறித்து, மனைவியை குறித்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்ல வாக்கு தத்தங்களை எடுத்து இயேசுவின் நாமத்துல சொல்லி 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 எரிகோ மதில சுத்தி வர்றப்ப ஆண்டவர் சொன்னாரு, யோசுவாவை கொண்டு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம். ஒரு வார்த்தையும். நம்மளை விட்டா கூட நம்மளும் பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்? இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இவ்வளோ பெரிய மதிலா? இல்லைங்க, விசுவாசம் சொல்லுது இந்த மதிலை காட்டிலும் என் தேவன் பெரியவர். விசுவாசம் சொல்லுது இந்த மதிலை காட்டிலும் எனக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. இந்த மதிலை ஒண்ணுமில்லாம ஆக்குவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மதில் இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா அவர் சொன்னபடி செய்யும் போது அதை சுத்தி வாங்க வாயிலிருந்து எதையும் பேசாதீங்க. ஏன்னா பேசுனதுனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை வனாந்திரத்துல போக விடாம அவங்களை சாகடித்தார். வாயினால பேசுனாங்க, எதிர்மறையா பேசுனாங்க, அவிசுவாசமா பேசுனாங்க, வேற எந்த பாவமும் செய்யல, வேசித்தனம் பண்ணல, விபச்சாரம் பண்ணல. வாயில என்ன பேசுனாங்கன்னா கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கு விரோதமா பேசுனாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். பரிசுத்த ஆவி என்ன செய்ய வேண்டாம் நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாம, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாம, நமக்குள்ள மனுஷிகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாம்ச பிரகாரமா என்னென்ன செய்யறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் துக்கப்படுவார். அல்லேலூயா. நம்ம சரீரங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, கசப்புக்கு ஒப்பு கொடுக்கும் போது, மன்னிக்காததுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இங்க உள்ள ஆவியானவர் தேவன் வாசம் பண்ற இடம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நமக்குள்ள உலாவுகிறவர். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்றவர். இன்னைக்கு காலையில அதிகாலையில அந்த கிளம்பி அங்க
டவுன்ல பிரேயர் பண்றதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப தொடர்ந்து 2 நாள் 3 நாள் அம்மாவுக்காக அங்க போக வர தூக்கமே இல்லை. காலையில அந்த அதோட பிரேயருக்கு ரெடி ஆகி அங்க போறப்ப மோட்டர்ல தண்ணி இல்லை. சரி அப்படின்ட்டு ஜான்சன் பிரதர் அந்த இடத்துல அவர் கரெக்டா அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பார். காலையில 4:30 மணி 4:45 இருக்கும். அந்த நேரம் மோட்டரை போட்டா அந்த இது ஒர்க் ஆகலை. ஒரு சில நேரம் எறும்பு போய் உள்ள கூடு கட்டிடும். அப்போ நான் நினைச்சேன் அந்த இடத்துல எறும்பு எது இருக்குன்னா சாக் பீஸ்லாம் போட்டது நல்லா தான் இருக்கு, எறும்புலாம் இல்லை, ஆனால் நட்டு லூஸாக இருந்திருக்கு. 4 தடவை போட்டு பார்த்தேன், ஒர்க்கே ஆகலை. ஐயோ இந்த காலை நேரத்தில் எங்கிட்டு போய் தண்ணி எடுக்கிறது, எந்த வீட்டில் போய் கதவு தட்டுறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இல்லை இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணு. எப்படி பேசுறாரு பாருங்க, இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணு, அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அப்படி ஒரு டைட் பண்ணு அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். காலையில் 4:30 மணிக்கு இடைபடுறாரு. நைட்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அந்த தண்ணி இல்லாத போது நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த நட்டை திருகிட்டு 4 தடவை போட்டு ஒர்க் ஆகாது. ஆண்டவரே இப்போ 5ஆவது தடவை போடுறேன் பார்த்தீங்களா, போட்டவுடனே ஒர்க் ஆயிடுச்சு, இப்போ உன் கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு தெரியுமா? நமக்கு வர்ற அந்த உபத்திரவங்கள்ல சோதனையில பிசாசு கொண்டு வருகிற பொல்லாங்கன் அவைய எத்தனையோ காரியத்தை கொண்டு வர்றான். பிலிப்பு சபைக்கு பவுல் சொல்றாரு, நீங்க சோதனைக்காரனுடைய இதுல நீங்க நின்னீங்களா நிக்கலையான்னு உங்களை பார்க்க நான் வர்றேன். சோதனைக்காரன் வருவாங்க. இயேசு நாமத்தை சொல்லிட்டா ஒண்ணு அப்படியே ஜாலியா அப்படி பஞ்சிமத்த வாழ்க்கை இல்ல, வருவான் சோதனைக்காரன். அவன் வந்து உங்களை என்ன பண்ணான்னு நான் பார்க்க வரேன் அப்படிங்கிறாரு. இந்த சோதனைக்காரன் 4 தடவை இப்ப சோதனைக்காரன் சொல்ற பத்தியா, மோட்டர் ஒர்க் ஆகல, இப்ப போய் நீ ஊழியம் செய்ய போறியா அப்படின்னு நான் உள்ள ஆவியான நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். 5ஆவது தடவை போடுறப்ப அது ஒர்க் ஆகுது. ஹல்லேலூயா. 4 தடவை எதையோ ஒரு சிலதை நீங்க பிரயாசப்பட்டு சோர்ந்து மடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா உங்களோடு இருக்கிறவர் இந்த சோதனைகளை ஜெயிக்கிற வல்லமையுள்ள கர்த்தர், சூழ்நிலைகளின் மத்தியிலே உங்களுக்கு முன்னே செல்லுகிற பராக்கிரமசாலி, சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்க குடும்பத்தை கட்டுவார், அதை வாழ வைப்பார், உங்க நடுவுல வாசம் பண்ணுவார், உங்களை தேவ ஆலயமாக்கிடுவார். நீங்க போற இடமெல்லாம் அந்த பிரசன்னம் இருக்கும். நீங்க கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஐ சூசன் யூ, அதுக்குதான் உனக்கு நான் கரையம் கொடுத்தேன், என் ரத்தத்தை அதுக்குதான் சிந்தினேன், நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அலங்கரிப்பேன். ஹல்லேலூயா. வெளியில தெரியாதுங்க, உள்ள ஒரு ஸ்ட்ராங்க கொடுப்பார். உள்ளான ஆவியிலே பிரச்சனையை கண்டு அப்படியே துவண்டு போறதில்ல, அதுல அப்படியே உங்களை பலப்படுத்தி தாவீது சொல்றாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு. எங்க படிப்பிச்சுட்டாரு தெரியுமா? வாலிப வயசா இருக்கிறப்ப கரடியை விட்டாரு. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ற பாணியில, ஐயா எனக்கு போயா கரடி வரும், இந்த ஆட்டம் மேய்க்க அப்பா விட்டாரு, ஐயோ அப்படி இல்லைங்க. கூட இருக்கிற கர்த்தரை பார்த்தார். கரடியா? எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக இந்த கரடி ஒன்றுமில்ல. இன்றைக்கு நம்ம எப்படி அணுகுறோம்? ஐயோ போச்சு, கரடி கொல்ல போதே, ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த அவமானம். இல்லைங்க, அதை உண்டா இல்லையான்னு பாத்துறணும். அவமானத்தை அவர் சுமந்து இருக்கிறார், சாபத்தை அவர் சுமந்து இருக்கிறார், தரித்திரத்தை அவர் சுமந்து. அடுத்து சிங்கம், அதை கொஞ்சம் பெரியது. ஆனா அதையும் தாவீது மனசுல வச்சிருக்கிறாரு. சிங்கத்தையும் கரடியும் என் கையிலே ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நேரம் அப்படி சொல்றோங்க, மறந்துடக்கூடாது. சிங்கத்தை கையில ஒப்பு கொடுத்தா இந்த கோலியாத்தி ஏமாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கையை பழக்க வைக்கிறார். எப்படி? அவர் கையில இருக்கிற அந்த கல்லு குண்டு மாதிரி போகுது. கர்த்தருடைய அபிஷேகம் மேல அப்படி உட்காருது. கையை சொல்ற இப்படி விடுங்கிறாரு, அதை கைட் பண்றாருங்க ஆவியானவர். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன் நான் அவனை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருந்தாருன்னா அவர் சொல்வார், ஏய் இப்படி செய், இப்படி போ, தைரியமா போ, நீ பெற்றுக்கொள்ள போற, விட்டுறாத, இன்னும் போ. அந்த உள்ள தாவீதுக்கு சொல்றாரு, இப்படி யுத்தத்துக்கு போ. அடுத்து சொல்றாரு, இந்த முசுக்கொட்டை பூச்சி சத்தம் வரும், அப்ப போ. அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க. பெரிய யுத்த வீரன், ஆனா அதை காட்டிலும் கர்த்தர் பயங்கரமான யுத்த வீரர். ஹல்லேலூயா.
அந்த ராஜாவாயிட்டாப்ல. ராஜாவானாலும் கர்த்தருக்கு முன்னாடி அவருக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எப்படி இருக்கு பாருங்க. ராஜாதான், ஆனா எனக்கு ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பெரிய ஆளானவன சொல்லணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பாதையில எனக்கு ஜெயம் கொடுத்துருங்கப்பா, உமக்கு நான் இன்னும் நன்றியா இருப்பேன். நான் எதுக்குமே தகுதியே இல்லையே, என்னை பத்தி நிறைய குறை சொல்றாங்க, உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 45 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட அதை பத்தி போதிச்சாங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிசாசு சர்ப்பம் உங்க வாழ்க்கைய நேரா இருந்ததை கோணலாக்கி இருப்பான். ஆனா அவனுக்கே இவ்வளவு திறமை இருக்குமானால் கோணலானதை நேராக்குகிறதற்கு கர்த்தர் அதை காட்டிலும் வல்லமை இல்லவ. உங்க வாழ்க்கையில நிறைய கோணலாக்கிட்டான். அவன் சொல்றான், உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சுப்பா, சகாப்தம் முடிஞ்சு போச்சு, நீ இயேசுக்குள்ள வராம இருந்திருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பிசாசுக்கு நேரா இருக்கிறத கோணலாக்க முடியுமானால் கோணலா இருக்கிறதை நேராக்க கர்த்தராலே முடியும். அதனாலதான் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலை நான் என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிட புதையல்களை நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். எனக்கா ஆண்டவரே, நானே ஒரு பேதையா இருக்கிறேன், எனக்கு தகுதியே இல்லப்பா, உனக்கு தான். ஆண்டவரே, நான் இன்னும் குறைவா இருக்கிறேன், உனக்கு தான். ஆனா இனி நீ அன்றியாரு, இனி உத்தமமா இரு. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு பங்க விளைவிக்காம நடந்துக்கோ. ஆண்டவர் சொல்ற, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. ராஜான என்னன்னா அதிகாரம், வானமண்டல பொல்லாத ஆவி, அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கத்தக்கதாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். இந்த அபிஷேகம் என்ன செய்தான், கர்த்தருடைய ஆலயத்திற்காக, கர்த்தருடைய மகிமைக்காக வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய ஆலயம் மகிமைப்படணும். பிள்ளை பெற்றெடுக்கிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். பிள்ளைகளை வளர்க்கிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். பேர பிள்ளைகளை பார்க்கிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்க, வேலை இருக்கு, அதுல கர்த்தருடைய ஆலயத்துல உங்க கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும். அதற்கு நேராக இந்த தரிசனம் அதுதான், அதுக்கு நேராக அங்க சொல்லப்பட்டிருக்கு, மகிமையுள்ள சபையாய் நிறுத்தி கொள்வதற்கு. மணவாளன் என்ன செய்யணும், அந்த மணவாட்டிக்காக, அந்த குடும்பத்திற்காக அந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்து ஜெபித்து அபிஷேகத்துல நிரம்பி, கொஞ்சம் சாப்பிடாம பட்னி கிடந்து செத்தாலும் சாகரேன்னு எஸ்தர் அப்படி ஜெபம் பண்ணாங்க, சாகலங்க, அவங்களை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. மொர்தகாய் செத்தாலும் சாகரேன்னு சொல்லி அவ்வளவு அவமானத்திலும் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தாங்க. கர்த்தர் பார்த்தாரு, என்னை சார்ந்து கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு எத்தனை நாள் அப்படி சாப்பிடாம ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை நாள் அப்படி உங்களை தியாகம் பண்ணி இருக்கிறீங்க? கர்த்தர் என் தியாகத்தை பார்ப்பா. உபவாசம் பண்ற கூட யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி எத்தனை நாள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், மாம்சீகத்துல நான் செஞ்சிருவேன், நான் பார்த்துருவேன், நான் அப்படி தூக்கிடுவேன். இல்லைங்க, நீங்க தூக்க முடியாது, நானும் தூக்க முடியாது, சொல்ற யாரும் தூக்க முடியாது, கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்துவா. அவர் சிறியவனை, சின்ன ஆளு, ஐயா நான் சின்னவேன்பா, அவங்கள மாதிரி எனக்கு திறமை இல்லை. சிறியவனும் எளியவனும். சின்ன ஆள்னா என்ன அர்த்தம், அதை பூச்சை பார்த்தே சி சு தள்ளு போ, தூக்கி நசுக்கி போடும், அப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை கர்த்தர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் உட்கார செய்வார். அல்லேலூயா. இந்த அறிவு வந்துருச்சுன்னா போதும். அதுதான் ஆவியினாலே நிறைந்து, இந்த வேத வாக்கியங்களினாலே நிறைந்து, இந்த வேத வாக்கு தத்தங்களை உங்க வாயில சொல்லி. கெட்ட வார்த்தை பேச வேண்டாம். கெட்ட வார்த்தைன்னு என்னது, அவிசுவாசமா பேசுறது. தாவீது சவுல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அடிச்சு அங்கனே கொண்டிருக்கலாம். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க சகாப்தத்தை முடிச்சிருப்பா, பக்கத்துல கொடுத்துட்டாரு கர்த்தர். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் மேல நான் கை போடக்கூடாது. அங்கிட்ட இருந்து கூப்பிடுறாரு தாவீது, எஜமானனே ஐயா சவுல். அவர் ராஜாவை பார்த்து கூப்பிடுறாரு. ஓ, தாவீதுடைய சத்தம் அல்லவா? கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த சால் என் கையில இருக்கு. அப்படியே சவுல் நொறுங்குறாப்புல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தை குறித்து
அற்புதமா கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்ப ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4 அதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாயில தாறுமாறா பேசக்கூடாது. திருமணம் பண்ணும்போது உடன்படிக்கை பண்றோம், வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் எனக்கு உண்டானதை எல்லாம் கொடுத்து உன்னை ஆதரித்து. அப்புறம் சகோதரி சொல்றாங்க, அப்ப இது 2 பேரும் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் அது சரியில்லைப்பா, அதனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த பிரச்சனை. குடும்ப தலைவர் சொல்லணும், குடும்ப தலைவி சொல்லணும், ஆண்டவரே நான் சரியில்லை. யாரு அப்படி கர்த்தருடைய சமூகத்துல பிரயாசப்படுறாங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அங்க சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பயத்தோட. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ என் வீட்டுக்காரர் எதுவுமே சரியில்லைங்க அப்படின்னு. வீட்டுக்காரர் எதுவுமே சரியில்லை. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ வீட்டுக்காரம்மா ஒன்னுத்துக்கு லாயக்கு இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நீயே லாயக்கு இல்லை அப்படின்றவாரு. கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. அப்படி அன்பு கூர்ந்தமா? அப்படி அங்க அந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்பட்டதா? வாக்குத்தத்தங்கள். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவ எப்படின்னா இயேசுவை தொட வர்றா, தொட்ட உடனே விடுதலை. இன்னைக்கு உங்க குடும்பத்திற்காக இயேசுவை எப்படி தொடறீங்க? அவ தொட்ட உடனே கேட்கிறாரு ஆண்டவர், வல்லமை புறப்பட்டது. செத்து போகலங்க, அந்த வியாதி வெளியில வரக்கூடாது. அந்த நாட்கள்ல இருக்கிற சட்டம், நான் சாக மாட்டேன், இயேசு என்னை உயிர்ப்பிப்பா. ஒரு குடும்பத்துக்கு தீர்மானம் பண்ண, என் குடும்பம் அழியாது, என் குடும்பம் வாழும், கர்த்தர் அதை கட்டுவா, அது அலங்கரிக்கப்படும். குடும்பத்தை குறித்து பேசணும் வாயில. அந்த சகோதரி போய் தொடர்றாங்க, ஜெபிக்கவே இல்லைங்க இயேசு கிறிஸ்து. வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு இந்த கரண்ட் இருக்கு, டிரான்ஸ்பார்மர் இருக்கு, அதுக்குள்ள கரண்ட் ரொம்ப பவரா இருக்கு, கையை விட்டு அடிச்சு தூக்கிரும், மனுஷன் செத்து போவான். அதனாலதான் மண்டவோடு போட்டு வச்சிருப்பாங்க. அதே போல வாக்கு தத்தமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஆயத்தமாய் இருக்கிறது. எந்த மனுஷன் கண்ணு வெளிச்சத்தோட உட்கார்ந்து இரவெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் இந்த ஆவியினாலே நிறைந்து நிறைந்து ஜீவனை பேசுறானோ, ஜீவன் அவனுக்கு உண்டாகிறது. மரணத்தை யார் பேசுறாங்களோ, பயத்தையும் அவிசுவாசத்தையும் புறணி பேசுறது, 1 2 பேசுறது, அவங்க பேசுற, அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. பிசாசங்க வந்துடுறான், அவன் சோதனைக்காரன். பாருங்க, ஒரு பாஸ்டர் நல்லா சொல்லுவாரு. பாஸ்டர் பிரசங்கத்துக்கு ரெடி ஆகி காலையில ஆராதனைக்கு கிளம்பிட்டு இருந்தாராம். ரொம்ப சென்னையில ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர். கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரம் அவங்க வீட்டுக்காரம்மா பால் கொண்டு வந்தாங்களாம், தெரியாம டக்குன்னு கொண்டு வந்தாங்க, அவளும் கொட்டி போச்சான். இவர் மெசேஜ் நல்லா ரெடி பண்ணி அபிஷேகத்தில் இருக்கிறாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், வாயை திறந்துடாத, வாயை திறந்தேன்னா இன்னைக்கு பிரசங்கமே போயிரும் அப்படின்னாராம். உடனே கொஞ்சம் பக்குவப்பட்டாரு. சரிம்மா பரவாயில்லம்மா, தெரியாம தானே கொட்டிருச்சு அப்படின்னு. ஆத்திரத்துல, நீலாம் ஒரு ஆளு, இதை கூடயா ஒழுங்கா கொண்டு வர தெரியல அப்படின்னு பேசுனா 2 பேரும் அடிச்சுக்கிடணும். அடிச்சா எப்படி இருக்கும்? நடுவுல அப்பா நல்ல பிளான் பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ள நல்ல வேலையை பார்த்தாச்சு. அவன் பேர் என்னன்னா வஞ்சகக்காரன். அல்லேலூயா. பிளான் பண்ணி அவன் பிளான் பண்றாங்க. ஸ்தோத்திரம். அந்த பிளான்ல போய் சிக்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசுனிடத்துல வர்றான் பிசாசு. அப்ப இயேசு அவன் தந்திரங்களை அறிந்து அந்த பிசாசை பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ. பேதுரு மூலமா வர்றான், சைலண்டா. கூட இருக்கிற மெயினான ஆளு இவர் தான், திருச்சபைக்கு அந்த முக்கியமான ஊழியக்காரரு. இயேசுனிடத்துல பேசுறான். ஆவியானவர் அந்த நடத்துதல பாருங்க. இயேசுட்ட ஆண்டவரே அற்புத அடையாளம்லாம் செய்யறீங்க, நல்லாதான் இருக்கு, அது என்ன சிலுவை, அது என்ன மரணம், உங்களுக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்கு அது வேண்டாம். மெதுவா பேசுறான். அப்ப இயேசு என்னமா சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. உள்ள இருக்கிற பிசாசை பார்த்து வையிறாரு. பிசாசு எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். யாராவது கொடுத்த பேக்கேஜை எடுத்து அப்படியே வச்சுக்கிட கூடாது, அது பேய் கொடுத்தது. கண்டுபிடிச்சு அந்த பிசாசை என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்துல மிதிக்கிறேன். ஒரு சில நேரம் நைட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ண சொல்லார். இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, ஆவியில நிரம்பி 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 ஜெபம் பண்ண வைப்பார். ஜெபம் பண்ணோன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் திருப்தி வந்துடும். அப்பா அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஆவியானவர் நமக்காக உள்ள இருந்து வேண்டுதல் செய்து அப்படியே சரி பண்ணி இருப்பாரு. நாம் வேண்டுவது இன்னதென்று அறியாது இருக்கும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்குள்ள இருந்து என்ன செய்வாரா, இந்த டிசையர் வேணும், அந்த வாஞ்ச வேணும்.
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல், இந்த ஆவியானவர் மேல ஒரு டிசையர், ஏக்கம். நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே, நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. வாயை திறந்து அந்த வாக்குத்தத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் சொல்லி 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 சொல்லி, அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஆனால் தேவன் தமது ஆவியினாலே அதை என்ன செய்தாராம்? அதை வெளிப்படுத்தினார், இருதயங்கள்ல வெளிப்படுத்தினார். உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார், குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்துவார், வருங்காலத்தை குறித்து வெளிப்படுத்துவார், திருமண காரியங்களை வெளிப்படுத்துவார், வேலை காரியங்களை வெளிப்படுத்துவார், எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே, ஆனா அவர் எல்லாவற்றையும் நம் பிரயோஜனத்திற்காக கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஆவியின் நிறைவு, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுங்கப்பா, என் வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்பா, என் வாழ்க்கையில வெற்றி வேணும், என் குடும்பம் அப்படி மகிமையா இருக்கணும், என் வாழ்க்கையில நான் நிறைய இழந்துட்டேன், இனி அப்படி இருக்கக்கூடாது, நான் எங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தேன். ஒரு சகோதரி டவுன்ல நெட்டுத்தெருல, அந்த சகோதரிக்குள்ள எத்தனையோ பிசாசு. அவங்க அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் தூங்கி 10 நாள் ஆச்சு பாஸ்டர், நைட்டு 2 மணிக்கு கதவை திறந்துட்டு அது பாட்டுக்கு போகுது, எங்க போகுதுன்னே தெரியல, தன் நினைவே இல்லை, அத்தனை பிசாசு உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அதை விடுதலை ஆக்கியாச்சு. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன செய்வானா, ஒரு மனுஷனுக்குள்ள எதிர்மறையானது அசுத்தமான காரியங்கள் மூலமா, இச்சையின் காரியங்கள் மூலமா, இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சைலண்டா போன், இந்த டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அது வழியா ரொம்ப பிள்ளை பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நிறைய வாலிபர்கள் போதைக்கு ரொம்ப ஈஸியா சேல்ஸ் பண்றாங்களாம். அவங்க டார்கெட் என்னன்னா, அந்த போதையை இலவசமா கொடுப்பாங்களாம். அடுத்து என்ன சொல்லுவாங்களே, இது உனக்கு அப்படி ரொம்ப சூப்பரா இருக்கும் கிக் அப்படின்னு. அடுத்து என்னன்னா, அதுக்கு அடிமை ஆயிட்டா அது இல்லாம அவங்களால இருக்க முடியாதான். நல்லா கவனிங்க. உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு. பாருங்க, இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது வெல்கம் பார்ட்டிம்பாங்க. உடனே நல்ல ஒரு தொழிலதிபர், நல்ல அன்பா பழகினாப்புல, கார்ல எல்லாரையும் கூட்டிட்டு போனாப்புல. போன உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே காருக்குள்ள ஒரே சத்தம், ஆன்னு உள்ள இருந்து அப்படியே பாட்டில் எடுக்கிறாங்க பாருங்க, பீர் பாட்டில் வரிசையா. உடனே பங்காளியை எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு. ஆண்டவரே எப்ப காரை நிப்பாட்டுவாங்க, அப்பதான் ரட்சிக்கப்படுற நேரம். ஐயோ இந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். நல்ல கவனிங்க, கெட்டு போகிறது இலவசமா கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தன் குடிக்காதவனை கூட கண்ணை மூடிட்டு அடிச்சு குடிச்சிரு அப்படிமா. இல்ல அதுல போனோம்னா நாசமா போயிருவோம். நம்மளை சுத்தி இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கு, மோசம் போக்குற காரியங்கள். அது எல்லாம் பிசாசின் தந்திரங்கள். உலகம், மாமிசம், பிசாசு. அதுல சிக்கி கொள்ளாதபடி பிசாசு இன்னைக்கு கொம்பு வச்சுட்டுல வர்றதில்ல, சைலண்டா ரொம்ப சிம்பிளா அதுல நம்மை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக நம்மள என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக. ஒரு பிரதர் சிறுவர் ஊழியம் செய்யறாரு. அவர் சொல்றாரு, அந்த வீட்டுல அவன் போதையினால பெத்த தாயவே அடிச்சு தலையில தொங்க விட்டுருந்தானா. வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வரல அப்படின்னு தேடி போய் பார்த்தா, அந்த பெத்த தாய அவன் கையில இருந்த போனை வாங்கினதும் அந்த போன்லயே அந்த போதைய ஆர்டர் பண்ணி அவங்க அம்மாட்ட இருக்கிற பணத்தை எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறான். அதை தடை பண்ணினதுனால அவங்கள குற்றுயிரா ஆக்கி ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்களா. இது திண்டுக்கல்ல தான் நடந்திருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது. பிள்ளைகளை கண்காணிக்கணும். பிள்ளைகளை அவங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய காரியங்களை அவங்களோடு கூட இருந்து அவங்கள உருவாக்கணும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனா இவங்க தான் அடுத்த தலைமுறையினர். இவங்களை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. இவங்களை என்ன ஆக்க போறீங்கன்னு கேட்பாரு. அவருடைய பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். உங்க பிள்ளை இல்ல. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவருடைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. இது யாம் பிள்ளை இல்லைங்க, உங்க பிள்ளை இல்ல. அவர் பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். மோசே வளர்க்கிறப்ப சொல்றாங்க, இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு, இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்துடு, அதுக்கான நான் சம்பளத்தை கொடுக்குறேன். கர்த்தரை கொடுக்குறாருங்க. அந்த மனுஷன் தான் ரட்சகன் நான் வர்றான். எப்படி வளர்க்கிறாரு பாருங்க. மோசையை வளர்க்கறதுக்கு கர்த்தர் சம்பளம் கொடுக்குறாரு, அரண்மனை சம்பளம்.
இன்னைக்கு உங்க பிள்ளைய கர்த்தருக்காக வளர்த்து பாருங்க, கர்த்தரை எல்லாம் கொடுப்பாரு, சம்பளம் கொடுப்பாரு, எல்லா பிளஸ்ஸிங்கும் கொடுப்பாரு, ஒன்னும் வேஸ்டா போகாது. ஐயோ ஆவிக்குரியதா, உலக பிரகாரமா வளர்க்கறது ஈஸி. ஐடி கம்பெனி, இவ்வளவு சேலரி, அந்த படிப்பு, நர்சிங், டாக்டர், அதெல்லாம் ஓகே. ஆனா கர்த்தருக்குள்ளாக இம்மைக்கும் மறுமைக்கும் உரியது. அல்லேலூயா. அதுல நம்ம நடத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். டோன்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இன்னைக்கு இருக்கிற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது அப்படியே கடவுள் மாதிரி நிக்குது. ஓ பார் அப்படின்னு. ஆனா கர்த்தர் அங்க இல்லைங்க, கர்த்தர் இல்லாம போயிடுறார். அப்ப அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீ இப்படி கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணப்பா, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, நீ சுகமா இருக்கணும். எல்லாம் செஞ்சுட்டு கடைசி சுகம் இல்லாம போயிட்டா, எல்லாம் செஞ்சுட்டு மனுஷன் மூளை குழம்பி போயிட்டா என்ன ஆயிரும்? கஷ்டம். எல்லாத்துலயும் சமநிலை அவசியம். தேற்றரவாளன் சொல்லுங்க, தேற்றரவாளன், கம்ஃபோர்டர். அல்லேலூயா. கூடவே இருக்கிறவர் உங்க கூட இருக்கிறாருங்க, அதனாலதான் நீங்க நிர்மூலமாகல. அல்லேலூயா. உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், அதனாலதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. உங்களை தேற்றினாரே, யாரும் தேற்றலைங்க, அவர் தேற்றினாரு. அவர் தேற்றினது மாதிரி யாருமே என்ன செய்ய முடியாது? தேற்ற முடியாது. ஆவியினாலே நிறைந்து சொல்லுங்களேன், ஆவியினாலே நிறைந்து குடும்பத்தை அப்படி நடத்தணும், பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அல்லேலூயா. எஜமானன்ட்டு அப்படிதான் வேலை செய்யணும், ஆவியினாலே நிறைந்து. வேலைக்காரங்களா இருக்கிறீங்களா? வேலை செய்யறப்ப கூட கர்த்தர் என்ன பாக்குறாரு, என்ன வேலையா இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு அந்த ஊதியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் மேகம். அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நிருபத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஹல்லேலூயா. ஓ, இந்த அன்யோன்ய ஐக்கியம். ஹல்லேலூயா. அது என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு போலவா ஆவியானவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் அவசியம். ஹல்லேலூயா. இந்த ஃபெல்லோஷிப்
இந்த மகன்கிற டைட்டில் இருக்கலாம், அப்பாங்கிற டைட்டில் இருக்கலாம், ஆனா எவ்வளவு உறவு இருக்கு பாத்தீங்களா? அப்பாக்கும் பிள்ளைக்கு இடையில, ஆண்டவருக்கு நமக்கு இடையில உண்மையாவே உறவு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபெல்லோஷிப். இன்னைக்கு நான் ஆண்டவரோட உட்கார்ந்து அப்படியே துதிச்சேன் பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன தேற்றினாரு. அந்த உறவு, ஃபெல்லோஷிப், அதுதான் ஆவியானவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்நிய ஐக்கியம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய காரியங்கள்ல அவங்க சீர்கெட்டு போறதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாது. பிள்ளைகளை நடத்தணும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பெற்றோருக்கு அது வேதனையா மாறிடுமா? ஓ ஜாக்கிரதையா. அந்த மோசையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. அவங்க பெற்றோர் ஒரு ரட்சகன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாடின்படி அந்த பிள்ளையை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில, ஆண்டவரே நான் அந்த ஆவியினால நிறையலப்பா. வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் நான் நம்பல ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்துல நம்மகிட்ட ஒருவேளை குறைவுகள் இருக்குமானால் அதை சரி செய்து கொள்வோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர் மன்னிச்சு உங்களை பலப்படுத்துவார், அவருடைய இரத்தத்தினால கழுவுவார். ஓ ஸ்தோத்திரம். கானாவூர் கல்யாண வீட்டுல குறைவு வந்தது, ஆனா நிறைவாக்கின இயேசு, நிறைவாக்குகிற இயேசு ஓ நம் நடுவிலே உலாவுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அருகிலே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம இருதயமும் வாயும் அதை உணரத்தக்கதாக, அதை பார்க்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. என் பிள்ளைகள் மேல நீங்க ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்தலப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கலப்பா. ஆண்டவர் சமூகத்துல ஒத்துக்கொள்ளுங்களேன் ஆண்டவரே. நான் இந்த வேத வசனத்தின்படி நான் அன்பு கூறல, தெய்வ பயத்தோட நாங்க கீழ்ப்படியலப்பா. அதனாலதான் ஆண்டவரே இந்த குடும்பத்துல பிரச்சனைப்பா. என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் பாலானதை கட்டுகிறார். ஓ வனாந்தரமா இருக்கிறதை அவர் வயல்வெளி ஆக்குகிறார். திறப்பானதை அடைக்கிறார். ஓ ராபாலா ராஷந்தராபா எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எண்ணி அழுது கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு வேதனை. இயேசு அவர் நமக்காக பரிகாரமாயிருக்கிறார். அவர் கைவிடப்பட்டிருக்கிறார். அவர் அவமானத்தை ஏற்றிருக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நிறைவான ஆவியானவரே, நீங்க வந்தபோது, நீர் வரும்போது குறைவுகள் மாறினது. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. அவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமனை திரும்பாது. அவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. பிரச்சனைகளையே பேச வேண்டாம், அழுது அழுது புலம்ப வேண்டாம். அவர் வார்த்தையை உங்க வாயில வைங்க. ஆவியினால் அதுதான் நிரப்பப்படுறது. வாக்கு தத்தங்களை வைங்க. அவர் வல்லமையானதை செய்வார். இழந்து போனதை மீட்டு கொடுப்பார். ஓ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவரே என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். ஏன் ஒவ்வொரு பிள்ளைக்கு இவ்வளவு வேதனைப்பா? கிறிஸ்து பரிகாரமாய் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்றாரு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்றாரு. கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கிறாரு. ஓ
ஓ ரபாலரா ஷதரபாலரா கதரபா ஓ ரகதரபாலரா தரபா. அவருடைய தழும்புள்ள கரம் அத பார்க்கிறேன், அதனால அநேகரை குணமாக்குகிறார். I heal you, I deliver you. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை குணமாக்குகிறேன், ஓ உன்னை நான் சீர்படுத்துகிறேன், உன் காயங்களை நான் கெட்டுகிறேன். ஓ ரகலரா ஷதரபா. என்னிடத்துல திரும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என்னிடத்துல வாப்பா, என்ன நோக்கி பாரு, உனக்கு நான் இரக்கம் செய்வேன், உன்னை நான் அற்புதமா மாற்றுவேன். Oh hallelujah, thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. சோர்ந்து போகிற உனக்கு, சோர்ந்து போன உனக்கு ஓ அவர் பலன் தர்றாரு, ஓ ஓடத்தக்கதாக. ஓ ஸ்தோத்திரம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் ஓ இந்த பாதையில நீ ஓடும்போது இளைச்சி போக மாட்டேன். இந்த வர்ற இப்ப இருக்கிற இளைப்பு சோர்வு எல்லாம் ஓடி போகும் இயேசுவின் நாமத்துல. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்துல. ஜீசஸ் நேம். ஹalleluya. பொல்லாத பிசாசின் தந்திரங்களை வஞ்சகங்களை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ரிகாலாரா ஷந்தலா பரகத்யாராமா ஷந்தலா கத்யாராபாலாபா ஓலக்கராபா ஷமலா கத்யாராபாலாபா. ஹalleluya. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ ரிகாபாலாரபா ஷந்தராபாலாபா. Jesus, hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. இயேசப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. யாரு தன்னுடைய குடும்பத்துக்காக ஆண்டவரே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்களோ பிள்ளைகளுக்காக இப்பொழுதே அதெல்லாம் சரி செய்யப்படுவதாக, இப்பொழுதே அந்த மகிமை இறங்குவதாக, ஓ வல்லமை இறங்குவதாக. ரிபாலா ரபா ஷந்தா ரபாலா ரகத்யா ரபாலா ரகத்யா ரபா ஓ ரபா பாபா பாபா ஷம்பலா பகத்யா பகத்யா ரபா ஷம்பலா பகத்யா ரபா கத்யா ரபாலா ஓ லபா ஷம்பலா பகத்யா ரபாலா. இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக, குறைவெல்லாம் மன்னித்து ஆண்டவரே இரக்கம் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னை ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா.